இந்த வீடியோவில் how to join அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். 50,000 பேர் தான் கைஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. சரி, லார்ஜ் கொடுக்கலாமா, மீடியம் கொடுக்கலாமா? இந்த ஆப்பில் வந்து 2 வீலரு 3 வீலரு 4 வீலர் கூட ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கவங்க முன்னாடி ஓட்டினவங்களாம் கேட்குறாங்க, ப்ரோ ரேப்பிடோ ஓட்டுறது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் டு குக்கர். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி குக்கர் கரெக்டாக சொல்கிறதான்னு தெரியல, ஸ்பெல்லிங் சொல்கிற பாருங்க, QWQER டெலிவரி. அந்த டெலிவரி தான் நீங்கள் ஓட்ட போகிறோம். இல்லை, இன்றைக்கி வந்து how to join அந்த டெலிவரி ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஆப் நல்லா கொண்டு வந்துட்டு ஸோ அப்போ யாருன்னா யூடியூப் சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ காட்டினா இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி போடுறோம் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி முதல்ல நம்ம ஓட்டி போகலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ என்ன ப்ரோ திடீர்னு இந்த ஆப் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரியை பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பசங்க டெலிவரி ஓட்டுற பசங்க நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் ஓட்டி பார்த்தோம்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பில் நல்லா ஏர்னிங்ஸ் வருது, இந்த மாதிரி ஆப்பில் ஏர்னிங்ஸ் நல்லா வருதுன்னு சொல்லி நம்ம காதலை கேட்டிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பில் இது நல்லா வருதா மேடா, இது நல்லா வருதாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் நம்மளால் ஓட்டி பார்க்க முடியாது. ஸோ நான் வந்து எல்லா டெலிவரியும் ஓட்டி நம்ம பசங்களுக்கு காட்டுறேன் ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன ஆப் வந்து ஆல்ரெடி நம்ம ஏக் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ஓட்டி போட்டிருப்போம் இல்லையா. லாஸ்ட் வீக் தான் ஓட்டி போட்டிருப்போம். ஸோ அந்த ஆப்பும் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகலை. ஸ்விக்கி, ஜொமேட்டோ அளவுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்ஸாக ஆர்டர்ஸும் அந்தளவுக்கு வரல. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஆப் குக்கர் அப்படின்ற ஒரு ஆப், இது ஓட்டி பார்க்க போகிறோம். இது எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் how to join அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோ மெயினாக அதை பற்றி தான் இருக்கும்போது அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலில் யாரா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எல்லா டெலிவரியை பற்றியும் நீங்கள் உங்களுக்கு எந்த டெலிவரிலாம் வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். இன்னும் போடாத சில டெலிவரி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிளிங்கெட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையில் இருக்கேன். இதுக்கப்புறம் போட போகிறோம். அப்புறம் போர்ட்டர் ஓட எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அமேசான் ஓட்டணும்னு நினச்சிருக்கேன், ஃப்ளிப்கார்ட் ஓட்டணும்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நல்ல ஆப்பில். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டராக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சின்ன சின்ன ஆப்பு இதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்றக்காக காத்துட்ருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் ஜியோ மார்ட் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது ஓட்டி போகலாம், அது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்க ஆர்வமாக இருப்பீங்க. கண்டிப்பாக நான் போகிறேன். ஸோ ஆனால் இந்த மாதிரி டெலிவரி வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ அந்த ஆப்பை போய் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ அந்த ஆப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி என்ன தேவை அப்படின்னு கேட்டால், எது ப்ரோ தேவை அப்படின்னு கேட்டால் எனக்கே சுத்தமாக தெரியாது கேஸ் இந்த ஆப்பை பற்றி. நான் யாரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வீடியோ போட்டு நான் பார்த்ததும் இல்லை. ஸோ நம்ம போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது கேஸ். என் நண்பன் ஒருத்தன்கிட்ட கேட்டேன், நண்பா இந்த ஆப் எப்படா கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் வந்து ஃபுல் டைம் இந்த ஆப்லாம் ஒர்த்தே கிடையாது நண்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். பட் பார்ட் டைமுக்கு அப்படின்றது தெரியல கைஸ். பார்ட் டைமுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ஆப் அப்படின்றது. பட் இது வந்து நம்ம ஓட்டி கன்ஃபார்ம் பண்ணுவோம் கைஸ். ஓகே, நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரியை பற்றியும் நம்ம வீடியோவாக போட்டிருப்போம். how to join முதல் நாள் ஏர்னிங்ஸ் என்னன்றதை லைவாகவே உங்களுக்கு ப்ரூஃபாக கூட போட்டிருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் டெலிவரிஸ் நம்ம ஓட்டி போட வேண்டியதெல்லாம் இருக்குது. முன்னாடியே இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பிளிங்கெட் ஓட்டி போடணும். பிளிங்கெட்லாம் எனக்கு 1 மாதம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை கைஸ். 1 மாதம் கன்சிஸ்டன்ஸாக ஓட்டி போடணும் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து அமேசான் 1 மாதம், ஃப்ளிப்கார்ட் டெலிவரி 1 மாதம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஜெப்டோ 1 மாதம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு ஆப் அதாவது பிக் பாஸ்கெட் 1 மாதம் ஓட்டி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை. கண்டிப்பாக நான் போகிறேன். ஏன்னா போன வருஷம் நான் மார்ச் மாதம் அந்த டைமில் பிக் பாஸ்கெட், ஜெப்டோலாம் நம்ம ஓட்டி போட்டிருப்போம், 1 வீடியோ 2 வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய எய்ம் வச்சதுனால, ஸோ பெரிய வேலைகளும் பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் அப்போ வீடியோஸ் போட முடியல. எங்கள் பஸ் வந்தது, நம்ம கரெக்டாக வந்தோம், பொறுமையாக ஆச்சு, நம்ம கரெக்டாக வந்துட்டோம். சரி, ஓகே. ஸோ அதனால் வேறு ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருந்தனால நம்மளால் அப்போ சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இப்போது நேற்று நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கடவுள் ரூபத்தில். பட் ஓகே, அது நம்ம வெற்றி கொஞ்சம் தாமதமாக ஆகலாம். பட் அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கவங்க முன்னாடி ஓட்டினவங்களாம் கேட்குறாங்க, ப்ரோ ரேப்பிடோ ஓட்டுறது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கூட சீக்கிரம் இன்னொரு 1 or 2 days நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க அவங்க சொல்லிக்கிறேன். வேறு என்ன ஆப்லாம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ப்ரோ இதில் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க, அந்த ஆப்லாம் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக போடுறேன் கேஸ், டெஃபினட்டாக போடுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ இந்த சின்ன சின்ன ஆப்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அந்தளவுக்கு என்ன போதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓட்டுவீங்களா ப்ரோ இந்த மாதிரி ஆப்னு கேட்டால், நான் டெஃபினட்டாக ஓட்டுற மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆப் நான் ஓட்ட மாட்டேன் கேஸ். நான் ஓட்டுறது ஒன்று ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி ஆப் தான் நான் ஓட்டுவேன். கொஞ்சம் பிரபலமான ஆப்பு, நம்ம ஓட்டுற காசு கரெக்டாக போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மான ஆப் தான் ஓட்டுவோம். இதுவும் கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் நான் ஓட்டுற மாதிரி இருந்தால்
அந்த மாதிரி ஆப் தான் கைஸ் ஓட்டுவேன். பட் அப்புறம் எதுக்கு ப்ரோ இதை ஓட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டெலிவரிலாம் ஓட்டிகிட்டு இருப்போம் கைஸ், ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டிகிட்டு இருப்போம். ஒரு சில பேர் என்ன ப்ரோ இதை ஓட்டிகிட்டு இருக்க, இந்த ஆப் ஓட்டி பாரு ப்ரோ நல்லா எனக்கு சொல்லுங்க ப்ரோ, இவ்வளோ வரும் அப்படி அவ்வளோ வரும்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னடா சொல்கிறேன் அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஓட்டி பார்க்க முடியாது. அப்போ நான் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆனால் அந்த ஆப் யாரும் ஓட்டி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா ஆப்பையும் ஓட்டி போடலாம். நம்ம பசங்க யாருன்னா இந்த ஆப்பா குக்கர் ஆப்பா அதில் எவ்வளோ எனக்கு சேர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யூடியூப் சர்ச் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே இவ்வளோ தான் வருதா, அதுக்கு ஸ்விக்கியே பெட்ரு, ஓகே ஜொமேட்டோ பெட்ரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்ல. ஸோ அதுக்காக நான் யாரும் வீடியோ போட்டுக்கணும்ல. ஸோ அது வந்து நான் போடலாம் அப்படின்றக்காக தான் கைஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ வாங்க அந்த டெலிவரி ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த ஆப்பை பேரை டைப் பண்ணுங்க கைஸ். பாருங்கள் இதை வந்துச்சு பாருங்க கைஸ், குக்கர். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே அதுக்கு முன்னாடி பாருங்கள் 50,000 பேர் தான் கைஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து 760 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ படித்து பார்ப்போமா. இந்த ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். they give me joining bonus 1 week, then did not give me a joining bonus the next week. The order target is incomplete, still not paying, contact support team. Okay, it's good app but no withdraw option, we have to wait entire week for payout. இந்த ஆப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பே அவுட்டுக்கு வந்து டெய்லி பே அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரேப்பிடோ மாதிரி நினைக்கிறேன். ரேப்பிடோ ஓட்டவும் தெரியும். நம்ம இன்றைக்கி சம்பார ஏர்னிங்ஸை இன்றைக்கே வந்து வித்ட்ரா பண்ணிடலாம் ரேப்பிடோவில். ஸோ வாரத்தில் 5 நாள் பண்ண முடியும். ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்விக்கி மாதிரி போல கைஸ். ஒரு வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத ஸோ அடுத்த வாரம் தான் வந்து சேலரியாக போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒருத்தவங்க வந்து இதுவாக போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரி ஆப் ஃபார் மீ, இட் லுக்ஸ் ஈஸி டு பிக்அப் த ஆர்டர் ஆன் மை ஓன் இன் நியர்பை லொக்கேஷன், கஸ்டமர் கேர் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க கைஸ். பார்க்கலாம். இது வந்து இப்போ தான் 2 மாதம் முன்னாடி போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா டெலிவரி ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மாறிட்டே இருக்காங்க கைஸ். இந்த மாதம் நல்லா வருதா அந்த ஆப்பில் எனக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு ஓட்டினா நல்லாவே இருக்காது. நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆப் ஓட்டியிருப்பேன். அதில் வந்து அப்போ வந்து நான் ஓட்டும் போதுனா 50 ரூபா 40 ரூபாலாம் பேஸ் பேவே அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஓட்டுற நம்ம சேனலில் பார்த்து அதில் ஜாயின் பண்ண பசங்க கேட்குறேன், ப்ரோ அதில் கம்மி பண்ணிட்டாங்க ப்ரோ, இப்போ வந்து 25 ரூபா 30 ரூபா அப்படி மாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2-3 நாள் முன்னாடி அந்த ஆப் ஓட்டுறவங்க கேட்டால் அவங்க வந்து ப்ரோ இல்லை ப்ரோ மறுபடியும் பழைய மாதிரி 50 ரூபாய் மாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ டெலிவரி ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கும் கைஸ் ஏர்னிங்ஸ்லாம். சரி ஓகே வாங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே கைஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணுது வந்துட்டு ஓப்பன் கொடுப்போம். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் டு குக்கர் அப்படின்னு சொல்லி போட்டுது. இப்போ இந்த ஆப்புக்கு வந்து பர்மிஷன் கேட்குது கைஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. லொக்கேஷன் பர்மிஷன் கன்ஃபர்மேஷன் டு ப்ரொவைட் லொக்கேஷன்ஸ்லாம் பர்மிஷன் கேட்குது. ஸோ எல்லாத்துக்கும் லொக்கேஷனுக்குலாம் அலோவ் கொடுங்க கைஸ். ஓகே அலோவ் பர்மிஷன்ன்றது கொடுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டோருக்கு பாருங்கள் நியூ யூஸர்னு சொல்லி. ஸோ இது வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். வெல்கம் குக்கர். ஓகே கேஸ் புதுசாக ஜாயின் பண்ணவங்க கீழே கண்டினியூ கொடுக்கணும். ஓகே கேஸ் இது பாருங்கள் இந்த ஃபார்ம் அப்படியே நம்ம ஃபில்அப் பண்ணணும் கேஸ். இது வரைக்கும் பாருங்கள் ஃபார்ம் இது ஃபுல்லாக நம்ம அப்படியே ஃபில்அப் பண்ணணும் கேஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் நம்பரு, ஸோ அப்புறம் வந்து நம்ம நேமு, அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நம்மளோட அட்ரஸ் கேஸ், அப்புறம் வந்து நம்மளோட இமெயிலு, அப்புறம் நம்ம இந்த லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அது இங்கே போட்ட பாஸ்வேர்டே மறுபடியும் கொடுத்துக்காங்க நம்ம பாஸ்வேர்டு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ பாருங்க கேஸ். ஸோ இந்த டெலிவரி ஜாப் வந்து இந்தந்த லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்குது கேஸ், பார்த்துக்கோங்க. வந்து நான் வந்து சென்னைன்னு கொடுத்துறேன். நான் வந்து சென்னையில் தான் ஓட்ட போகிறேன். ஸோ நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் ஜோன் கேட்குது கேஸ். ஓகே கேஸ் பாருங்களேன் சென்னையிலே வந்து ஃபுல் ஜோனை காட்டுது. ஐ திங்க் இந்த ஆப் வந்து ஒருத்தன் தான் நினைக்கிறேன் கேஸ். பார்த்துக்கோங்க சென்னையில் எந்தெந்த ஜோன்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்லப்பா இவ்வளோ ஜோன் இருக்கேப்பா. குன்றத்தூர் மாங்காடு ஜோன். உறவுகளே எங்கள் ஊர்னு தனியாக ஒரு ஜோன் வர கொடுத்துருக்காங்க. மாங்காடு, பூந்தமல்லி, போரூர், வானகரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மாங்காடே நான் கொடுத்துக்கிறேன் கேஸ். நான் எங்கள் ஜோனே கொடுத்துக்கிறேன். இதை கண்டினியூ கொடுத்துருங்க கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இங்கே வந்து நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம மொபைல் நம்பர் இருக்குது. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து அதுவே என்ட்ரு ஆகிடுச்சு. சப்மிட் கொடுப்போம். அப்லோடைய செல்ஃபி அப்படின்னு கேட்குது. ஓகே கேஸ் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே கேஸ் செல்ஃபி எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர்லாம் கேட்குது டீட்டெயில்ஸ்லாம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் கீழே விட்டு அவங்க தான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கள் அப்பாதே கொடுத்துக்கிறேன். நாமினி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஓகே கேஸ் இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குது. ஓகே கேஸ் ஆதார்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபைட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே கேஸ் இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. வாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுவோம்.
இந்த ஆப்பில் வந்து பேங்க் பாஸ்புக்லாம் கேட்குறாங்க. ஸோ பேங்க் பாஸ்புக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் வீட்டில். பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ கண்டினியூ கொடுப்போம். ஓகே, இப்போ பேன் கார்டு கேட்குது கைஸ். இப்போ பேன் கார்டை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் கேட்குது. அபவுட் யுவர் வெஹிக்கல், செலக்ட் யுவர் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து 2 வீலரு 3 வீலரு 4 வீலர் கூட ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இதில் ஓட்ட போகிறோமோ செலக்ட் பண்ண சொல்கிறாங்க கைஸ். நான் வந்து 2 வீலர் தான் ஓட்ட போகிறேன். ஸோ 2 வீலர் கொடுத்துட்றேன். நான் ஈவியான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எதில் ஓட்ட போகிறீங்க அதை கொடுங்க கைஸ். நான் வந்து நான் ஈவி தான். ஸோ அதே கொடுத்துறேன். ஸோ வெஹிக்கல் நம்பர் கேட்குது. ஓகே கேஸ், பைக் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுப்போம். ஓகே கேஸ், இப்போ டிரைவிங் லைசன்ஸை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுது. சைஸ் கேட்குது கேஸ். சரி, லார்ஜ் கொடுக்கலாமா மீடியம் கொடுக்கலாமா? நமக்கு எது கரெக்டாக இருக்கும் கேஸ்? லார்ஜ் கொடுக்கலாமா மீடியம் கொடுக்கலாமா? லார்ஜே கொடுத்துடலாம். மீடியம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா பெருசாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் கடுப்பாக இருக்கும். நான் லார்ஜே கொடுத்துக்கிறேன் கைஸ். டெலிவரி பேக் வர்றதுக்கு போல் கைஸ். இது ஸ்விக்கி மாதிரி அந்த டெலிவரி பேக் இருந்தால் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விக்கியில் நம்ம ஃபுட்டெல்லாம் அதுமாதிரி கொடுக்கும்பொழுது ஸோ திடீர்னு ஃபோட்டோ எடுக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது. அதை எடுத்து யூனிஃபார்மில் பேக்கில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மறுபடியும் நம்ம ஓட்டவே முடியும். ஸோ இது கம்பல்சரி பேக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க, தேங்க்யூ ஃபார் செலக்டிங் கிட் அண்ட் பேக். ஓகே கைஸ், நம்ம ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணும்போது அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 600 rupees onboarding fee will be required. Kindly keep the amount ready when you visit the office on board. ஓகே கைஸ், இந்த ஆப்பில் எந்த மாதிரி ஃபுட்டெலாம் நம்ம பிக்கப் பண்ணுன்றது தெரில. பட் அங்கே பிக்கப் பண்ணும்போது அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்போர்டு ஆகிறதுக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும். அங்கே வந்து நம்ம 600 rupees எடுத்துகிட்டு ரெடியாக போகும்போது 600 rupees கட்டிட்டு தான் இந்த யூனிஃபார்ம் பேக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி தான் கன்ஃபார்மு. ஓகே, ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுப்போம். ஓகே கைஸ், இதோ பாருங்கள், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட், ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் பீன் வெரிஃபைட், யூ ஆர் ஆல் செட். ஓகே கைஸ், எல்லாம் வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ கண்டினியூ கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வில் ரிவ்யூ யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் யூ சூன். கேஸ் இப்போ வந்து அவங்களே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம் கைஸ். இந்த ஆப்பில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து டெலிவரி ஓடுறோம், ஸ்விக்கி ஆட்டோ வருமா, ஜொமேட்டோ ஆட்டோ வருமா, இல்லை வேறு என்னத்தை போய் நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும் அப்படின்லாம் அவங்ககிட்ட எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஜாயினிங் ப்ராசஸ் இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள். இப்போ அவங்க கால் பண்ணுவாங்க, மிச்ச டவுட்லாம் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் டே 1 உங்களுக்கு போகிறேன். டே 1 எப்படி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றலாம் நான் ஓட்டி போடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். மேபி ஃப்யூச்சரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் டே 1 vlog-க்கான லிங்க். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.